என்னை விட வயசு ரொம்ப குறைவு. என் கூட இருந்திருந்தானா அவன் எப்படியே இருந்திருப்பான். அல்லேலூயா. இங்க எப்படி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, போனவங்க நிறைய அனுபவிச்சாங்க, இன்னும் அனுபவிக்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் யாரையும் கோபப்படுத்தவே சொல்லுங்க, நான் கோபப்படுத்தவே மாட்டேன். யாரு போனாலும் சஞ்சலப்படவே சொல்லுங்கம்மா மாட்டேன். யாரு போனாலும் வருத்தப்படவே. ஏன்னா நீங்க எனக்கு விரோதமாக எழும்பல, யாருக்கு விரோதமாக எழும்புறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், சபை இந்த வசனத்தை மட்டும் ஒரு மனுஷன் உண்மையான ஒரு ஆவிக்குரிய மகன் பிடித்துட்டானா அவன் சீக்கிரமா சபை விட்டு வேற சபைக்கு. இப்ப நமக்கு காலை ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை, சவுட்டு நாய்களை போட்டு காலைல ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை. என்னத்துக்குன்னு கேட்கிறேன், என்னத்துக்குன்னு? கர்த்தர் தந்த சபையில நீ அடங்கி இருப்பனா, உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. உன் ஊழியக்காரன் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் அப்படி இருந்தவன், அதனால நான் தைரியமா சொல்லுவேன். உங்களால யாருக்கும் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு ஒரு சபையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தனோ, என்ன ஆண்டவர் இந்த வாரம் சபையில ஆராதித்து இருக்கிறேன், அடுத்த வாரம் ஊழியம், அந்த இட நாள்ல கூட ஒரு நாள் கூட ஒரு இடத்துல போய் இருந்தே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தந்த தரிசனம், ஆண்டவர் தந்த ஊழியம் அப்படி இருந்ததுனால எனக்கு அடுத்த வாரத்தில் ஆண்டவர் என்ன தந்தாரு? ஊழியம் தந்தார், சபையை தந்தார், மேய்ப்பனாக்கினார். இன்னைக்கு நமக்கு சில மாடுகள் ஆடுகள் கிடக்கு. காலத்த ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை, இடையில ஒரு சபை, சைடுல ஒரு சபை. வரவுடைய பிரச்சனைக்கு ஒருத்தனை வந்து நிக்க மாட்டான், மிக்கேல் வந்து நிக்கவே மாட்டான்.